ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அறுசுவை அடைசல். வாங்க இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்கள் கேட்டது கரெக்டு தான், பாவக்காவே தான். பாவக்காய் அதுக்கு நம்ம பாவக்காய் குழம்புக்கு நம்ம வந்து ஒரு 3 பாவக்காய் எடுத்திருக்கேன் நான். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன். 5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பாவக்காவை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு அதை நல்லா வதங்க விட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளிக்கணும். ஜீரகம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெந்தயம் போட்டுட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி எடுக்கணும். பூண்டும் நல்லா வெந்து வரணும். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இன்னும் நல்ல மசிய வதங்குற அளவுக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வரும். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை வந்து எடுத்து போட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் இந்த மசாலாவோட ஒன்றா சேர்த்து வதங்கினதும் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதையெல்லாம் இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதிலே நல்லா வதக்கிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டு இந்த மசாலாலாம் காயோட கலந்துக்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விடுவோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். பாருங்கள், இப்போ அந்த காயோட அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும்.
இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். காய் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட சேர்த்து. இப்போது குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். நான் இந்த ஒரு 2 டம்ளர் ஊற்றிருப்பேன் தண்ணி. இந்த அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி போதும்ன்ட்டு ஆல்ரெடி காய் வந்து நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியான நேரம் வேக விட்டாலே சரியாக இருக்கும். ஒரு 6-7 நிமிஷம் வேக விட்டால் போதும் தட்டு போட்டு மூடி. இது கொதிஞ்சு வர வர உங்களுக்கு காயும் வெந்துக்கும், மசாலாலாம் இன்னும் பச்சை வாசனை போகாமல் இருந்துச்சுனாலும் போய்க்கும். நம்ம வந்து இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை வந்து நீங்கள் அடுத்த நாள் லஞ்சுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே செஞ்சு வச்சிங்கன்னா அந்த காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து அதில் காயில் இறங்கி கசப்பு தன்மை தெரியாமல் நல்லபடியாக உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.